लालवाकलित दैत्य कुलापहारे श्री चक्रराज निलये श्रुति गीत की श्री शैलनाथ दैते तव सुप्रभातम तव सुप्रभातम சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. विष्णुभक्ति च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् देवदेव महादेव त्रिकालमहेश्वरः अन्नपूर्णे च दापूर्णे शङ्करप्राणवल्लभे ज्ञानवैराग्यसिद्ध्यर्थं भिक्षां देहि च पार्वती नित्यानन्दकरी கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? எல்லா பிரச்சனைகளும் நல்லபடியா முடிஞ்சு போய் இப்பதான் ஓரளவுக்கு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ள தலையில இடி விழுந்த மாதிரி நான் செய்யாத ஒரு கொலைக்கு பழிய மேல விழுந்திருக்கு. வாழ்நாள் முழுக்க நான் அழுதுட்டே இருக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்கியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன கணக்கு? ரொம்ப நேரமா வேண்டிக்கிட்டு இருக்க போல இருக்கு. பெரிய வேண்டுதலா? என்ன முடிஞ்சதா? அம்மா, இந்த ஆன்ட்டி யாரு? என்ன உங்களுக்கு தெரியவே தெரியாதா? என் பேர் லக்ஷ்மி, உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு. கௌதம், கௌரியை கூட்டிட்டு கோயில சுத்திட்டு வா. நான் அதுக்குள்ள ஆன்ட்டி கிட்ட பேசிட்டு வரேன். இல்ல மம்மி, நாங்க உங்க கூட தான் இருப்போம். சொன்னா கேட்க மாட்டேன். உதவ வாங்க போற. போடா. இல்ல மம்மி, நீங்க என்ன இப்ப ரகசியமா பேச போறீங்க? நாங்க உங்க கூட தான் வருவோம். ஆமா, ரகசியம் என்ன பேச போறோம்? எதுக்கு இப்படி குழந்தைய போட்டு அடிக்கிற? நமக்குள்ள 1000 வருத்தம் வேதனை எல்லாமே இருக்கும். இதெல்லாம் போய் குழந்தைகிட்ட காட்டுமா? இத பாருமா, ஆன்ட்டி மம்மி கூட கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கு. நீங்க போய் கோயில சுத்திட்டு வாங்க. என்ன போங்க. வா. ஏன் இப்படி என்ன கொல்ற? என்ன இது புது கதையா இருக்கு? நான் உன்னை கொல்றேனா? பின்ன என்ன? உன் கூட வந்தவன் ஒரே அடியா செத்து போயிட்டான். ஆனா நீ பண்ற கொடுமையில கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்க. தெரியாம செஞ்ச தப்புக்காக உன்கிட்ட மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்க. இப்ப கூட பார், என் குழந்தைங்க என் கூட இருக்காங்க. அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சாலும் என் மேல சந்தேகப்பட்டாலும் என் நிலைமை என்ன ஆகும்? இந்தா, என்னால இதைத்தான் கொடுக்க முடியும். என்ன இது? இது நான் சொன்ன அளவுல கொஞ்சம் கூட தெரியாது போல இருக்கே. நீ கேக்குற அளவுக்கு கொடுக்கணும்னா ரிசர்வ் பேங்க்ல தான் போய் கொள்ளையடிக்கணும். நீ எந்த பேங்க்ல கொள்ளையடிப்பேன்னு எனக்கு தெரியாது. நான் கேட்ட பணம் எனக்கு வந்தாகணும். அடி பாவி, கொஞ்சம் கூட ஈவு இருக்கலாம இப்படி பேசுறியே மனுஷியா நீ? ஏய், வெட்டியா பேசிட்டு இருக்காத. முதல்ல மீதி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. இதுக்கு மேல ஒரு பைசா கூட என்னால கொடுக்க முடியாது. இதா கடைசி. ஆளை விடு. எவிடன்ஸ் இன்னும் என் கையில தான் இருக்கு. நாம மறுபடியும் மீட் பண்றோம். சீக்கிரம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. கௌதம், மம்மி ஏதோ பெரிய ப்ராப்ளத்துல இருக்காங்க. இத இப்படி விட்டுற கூடாது. முதல்ல மம்மியை சமாதானப்படுத்துவோம். அப்புறம் மூசா கிட்ட எல்லாத்தையும் விவரமா பேசிப்போம். வா. மம்மி, அந்த ஆன்ட்டி எங்க போயிட்டாங்களா? போயிட்டாங்க. போலாமா? என்னங்க? என்னங்க? எங்க போனாரு தெரியலையே. என்னங்க? என்னங்க? எங்க தொலைஞ்சு போனாரு தெரியலையே. எங்கதான் போயிருப்பாரோ தெரியலையே. வரட்டும், இன்னைக்கு வச்சுக்கிறேன். என்னங்க? 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 அடாடா அடாடாடா, எங்கதான் போயிருப்பாரோ. என்னங்க? என்னங்க? வரட்டும், இன்னைக்கு என்ன ஒரு ஐயோ ஐயோ பாட்டி வலிக்குது.
என் டான்ஸ் பார்த்து நீங்க கை தட்டாட்டி பரவாயில்ல, எதுக்கு முதுகுல அடிக்கிறீங்க? நான் கரடியா கத்துறேன், உன் காதுல கேட்கலையா? டான்ஸ் என்ன வாட்டி கிடக்கு டான்ஸ். இட்ஸ் ஓகே. உங்க ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க இப்ப. வீடு முழுக்க தேடிட்டேன், அந்த மனுஷனை காணோம்டா. அந்த மனுஷனா? மனுஷன்னா யாரு? உங்க தாத்தாடா. ஓ அவரா? அவரு உங்களுக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்குமே ப்ராப்ளம் தான். பாட்டி, தாத்தா காணாம போனதாவே இருக்கட்டும், வாங்க நம்ம டான்ஸ் ஆடலாம். என் புருஷனை காணாம தவியா தவிச்சிட்டு இருக்கேன், இங்க டான்ஸ் ஆடுற டான்ஸ். டேய், உனக்கு கொஞ்சமாவது பாயம் இருக்கா? கொஞ்சமாவது ஐயோ இருக்காடா? பாட்டி, உன்னோட தாலிக்கு ஆயுசு கெட்டின்னு எனக்கு தெரியும், அதான் அப்படி சொன்னேன். நீ தேடிட்டு இருக்கியே உன்னோட மனவாளன், அவரு தோட்டத்துல உட்கார்ந்து ஏதோ யோசனையில இருக்காரு. போ போய் பாரு போ. வடவா, இத முதல்லயே சொல்ல கூடாதா? உனக்கு என்ன சும்மா பண்ற? அடிக்காதீங்க. இந்த பூதம் எதை பத்தி இவ்வளவு தீவிரமா யோசிக்குது? பார்த்தா யோசிக்கிற மாதிரியா தெரியுது, மர கலண்டு போன மாதிரில தெரியுது. என்னங்க என்னங்க ஏன் கத்துற? என்னாச்சு உனக்கு? எனக்கு என்னாச்சா? உனக்கு என்னாச்சு? வீடு முழுக்க தேடுறேன், இங்க உட்கார்ந்து என்ன கட்டம் போடுறியா? கட்டம். ஆயிஷா, அத ஏன் கேக்குற? சரி கேக்கல, விட்டுரு. அது சொல்லாம இருக்க முடியாது. சரி சொல்லு, கேக்குறேன். அத எப்படி நான் சொல்லுவேன்? சொல்லித்தானே ஆகணும். ஆயிஷா, நான் ஒரு மடையங்கிட்ட மாட்டிக்கிட்டு. நீ மடையங்கிட்ட மாட்டிக்கிட்டியா? நம்ம அற்புத விளக்கு ஒரு அரலூசு கிட்ட மாட்டிக்கிச்சு. யாரவன்? உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறானா? கஷ்டமான வேலையெல்லாம் கொடுக்கறானா? கூப்பிடுறான், ஆனா வேலையே கொடுக்க மாட்டேன்றான். மோசமான கிறுக்கனா இருப்பான் போல இருக்க. அவன் ரொம்ப நல்லவன் தான், ப்ரொஃபஸரா இருக்கிறான், ஆனா ஞாபகம் வருது பேர் வழி. அவனையே அவன் யாருன்னு அடிக்கடி கேட்டுக்கிறான், அந்த அளவுக்கு ஞாபகம் வருது. அவளை அறியாம விளக்கு தேய்ச்சிடுறான். போய் நின்னா எதுக்குடா வந்த, ஏன்டா வந்தேன்னு கேக்குறான். நீ ஏன் சொல்லு? விளக்க தேய்ச்சி நான் போய் நின்னு வேலை செய்யலன்னா எனக்கு தானே தண்டனை கிடைக்கும். பேசாம நான் தான் அலாவுதுன்னு உன்கிட்ட இருக்க அது ஏன் விளக்கு, நீ தேய்ச்சா நான் வருவேன். ஏன்னா நீ எஜமா, நான் அடிமை. நீ என்ன வேலை சொன்னாலும் செய்வேன்னு சொல்ல வேண்டியதானே? சொன்னா அவன் புரிஞ்சுக்குவானா? சொல்லாம ஏன் இப்படி அவஸ்தைப்படுறீங்க? சொல்லித்தான் பாருங்களேன். சரி சொல்றேன். என் கஷ்டகாலத்தை பாத்தியா? மகா முனிவர்களும் ஞானிகளும் அலாவுதீன் வேணும், அந்த அற்புத விளக்கு வேணும்னு தவறு தப்பலாம் யார் கையிலையும் கிடைக்கல, கண்ணிலையும் படல. ஆனா இப்போ என் மகத்துவம் தெரியாத ஒருத்தகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். இதாய விதி. யாராருக்கு எப்பப்ப எது எது கிடைக்கணுமோ அப்பப்ப அது கிடைச்சுதான் ஆகணும். அதை யாராலும் மாத்த முடியாது. நீ எல்லாம் தத்துவம் பேசி நான் அதை கேட்க வேண்டிய நிலைமை பாத்தியா? இதுவும் விதிதாயா? அடியே, நான் வெறுப்புல இருக்கிறேன். இதுக்கு மேல நீ வெறுப்பேத்துற, உனக்கு விதி கிடையாது, மிதி தான். மிதிச்சிட்டாலும் முதல்ல வந்து தின்னு, அப்புறமா மிதி. நான் சாப்பாடு, இதுக்கு ஒரு முடிவு கட்டியே தீரணும். சாந்தி, அப்பாக்கு மருந்து கொடுத்தியா? கொடுத்தாச்சுக்கா. அப்பா கொஞ்சம் எழுந்திருங்கப்பா. ஐயோ ஐயோ காமாட்சி, ஏன்பா அழறீங்க? எல்லாமே வெளிக்காயந்தான், ஒரு வாரத்துல ஆறிடும்னு டாக்டர் சொல்லிட்டு போனாரு. கவலைப்படாம இருங்கப்பா, நாங்க இருக்கோம். நான் அழுவுறது அடிபட்டதுக்காகவோ வலி தாங்காமலோ அழுவலம்மா. தங்க சிலங்கிய மாதிரி இருக்கிற 3 பிள்ளைங்களோட மனச புரிஞ்சுக்காம மரமண்டையா வாழ்ந்திருக்கேன்னு நினைச்சுதாம்மா அழுவுறேன், நினைச்சுதாம்மா. அப்பா அழாதீங்கப்பா, எப்பவுமே எங்களுக்கு நீங்க தான் ஆதரவு. உங்களுக்கு துணையா நாங்க 3 பேர் இருக்கோம். எதுக்குமே கவலைப்படாதீங்கப்பா.
அது போதும் என் கண்ணுங்களா, அது போதும், அது போதும்மா. இனிமேல் பட்டு நான் நல்ல மனுஷனா உங்க 3 பேருக்கும் நல்ல தகப்பனா இருப்பேம்மா. இது சத்தியம்மா. என்ன என்ன பசங்க ஒருத்தரையுமே காணோம்? முத்து, சாந்தி, காமாட்சி யாரையுமே காணோம். ஏ முத்து வாடாங்க. எங்கடா அக்காவெல்லாம் காணோம்? மாமா சாந்தி, ஒடியா 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 ஒடியா. மாமா காமாட்சி. என்னப்பா ஆச்சு? மா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்மா. ஏன்னா இது வரைக்கும் நான் மனுஷனாவே இருந்தது இல்லையே, தப்பானவனா தானே இருந்தேன். இப்போ திருந்தி நல்லவனா வாழணும்னு இருக்கேம்மா. அதனால இதை இப்போ கொண்டாடியே ஆகணும்மா. பீச், சினிமா, டிராமா, அது இது எல்லாத்தையும் ஒரே நாள்லயே பார்த்துட்டு வந்துடணும்மா. வாங்க போலாம், வாங்க வாங்க. அப்பா முதல்ல கோயிலுக்கு போலாம்ப்பா. கோயிலுக்கா? ஆமாப்பா, உங்களை நல்ல மனுஷனா ஆக்குனதே கடவுள் தான்ப்பா. கோயிலுக்கே போலாம்ப்பா. தாராளமா, முதல்ல கோவிலுக்கே போலாம். உங்க சந்தோஷம் தான்மா ஏன் சந்தோஷம். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். முதல்ல கோவிலுக்கு தான் போகணும்னா அவசியம் அங்கேயே கூட்டிட்டு போறேன்மா. வாமா போலாம். ஏ கன்சாமி, யாரு? ஆட்டத்துக்கு ஒரு கை குறையுது வரியா? என்னது ஒரு கை குறையுதா? மவனே, உனக்கு 2 கைமா இருக்காது, வெட்டி விடுவேன். ஓடி போடுங்கடா. வாமா. பாட்டி எடுத்து வை. ஆயிஷா, எங்க அந்த 2 பேரும்? எந்த 2 பேரும்? உன் மகளும் மருமகளும். ஏ, உங்களுக்கு மருமக இல்லையா? அதானே. சரி, என் மகனும் மருமகளும் எங்க? புதுசா படம் ரிலீஸ் ஆயிருக்கான், அதை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. ரொம்ப முக்கியம். கிடைக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு கிழவி தூக்கி மனையில வைங்கிற மாதிரி அப்படியே போட்டதெல்லாம் போட்டபடி போட்டுட்டு இவங்க படம் பார்க்க போயிருக்காங்களா? வரட்டும், பேசிக்கிறேன். துபார், இனிமே யாரு எங்க போறதா இருந்தாலும் சரி என்கிட்ட சொல்லிட்டு தான் போனோம். சொல்லுவேன் அவங்க கிட்ட. சொல்றேன், முதல்ல தின்னு. சக்சஸ். ஏதோ எழுத்து தெரியுது. இத மட்டும் என்ன நான் படிச்சிட்டேன், அப்புறம் இந்த விளக்க பத்தின அத்தனை டீடைல்ஸ் எனக்கு தெரிஞ்சிடும். ஏதோ எழுத்து இருக்கு, ஆனா எல்லாம் அழுக்கா இருக்கு, என்னன்னு விளங்க மாட்டேங்குது. முதல்ல இதை கிளீன் பண்ணணும். என்னடா? என்னங்க காரம் அதிகமா இருக்கா? விவரம் கட்டத்தனமா பேசாதீ. என் முதுக எவனோ பிளேடால சுரண்டா. என்னது பிளேடால சுரண்டறானா? பாட்டி, சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே விட்டுட்டு எங்க போனாரு இவரு? ஏதாவது அவசர வேலையா இருக்கும். இப்படி சாப்பிட்ட சாப்பாட பாதியிலே விட்டுட்டு போற அளவுக்கு என்ன அப்படி அவசர வேலை? அதுவும் இல்லாம இப்பதானே அவரே சொன்னாரு, யார் எங்க போனாலும் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும்னு. இவர் எப்படி சொல்லாம போலாம்? இவருக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? வரட்டும், என்ன ஏதுன்னு கேட்டு சொல்றேன். முதல்ல சாப்பிடுற. நாம தான் வந்துட்டோமே, இவர் எதுக்காக மறுபடியும் விளக்கு தேக்கிறாரு? ஓ, இவருக்கு இது அற்புத விளக்குன்னும் இதை தேய்ச்சா அடிமை பூதம் அலாவுதீன் நாம வருவோம்னு தெரியாது. இன்னைக்கு எப்படியாவது இது எல்லாத்தையும் இவருக்கு விளக்கி சொல்லி இந்த பிரச்சனையிலிருந்து நாம எப்படியாவது விடுபட்டணும். ஹுசூர், இந்த குரலை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. ஹுசூர், நீயா? நானே தான் ஹுசூர். மறுபடியும் எதுக்காக வந்த? என்ன டார்ச்சர் பண்ணி என் உயிரை வாங்க விட மாட்டியா? மன்னிக்கணும் ஹுசூர், உங்க கேள்விகளுக்கு படிப்படியா நான் பதில் சொல்றேன். இதை பாரு, படிப்படியா பதில் சொல்லுவனா, கிலோ கணக்காவும் பதில் சொல்லுவனா, முதல்ல இடத்த காலி பண்ணு.
ஒரு நிமிஷம். முதல்ல நான் சொல்ல வந்தது சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கங்க. யோ, உன்னை பார்த்தாலே எனக்கு பிபி எகிருதியா. இதுல நீ சொல்றது வேற நான் கேட்கணுமா? உசூர், நான் உங்க அடிமை. சத்தம் போட்டு சொல்லாதியா. வெளியில யாருக்காவது வந்தது மனித உரிமை கேஸ்ல என்ன உள்ள தள்ளிடுவாங்க. அப்படியெல்லாம் நடக்காது உசூர். நடக்கவும் விட மாட்டேன். நான் சொல்றத முதல்ல கேளுங்க. சரி சொல்லு. அலாவுதீனை பத்தி அற்புத விளக்க பத்தியும் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் அந்த அற்புத விளக்கு. அதுல இருந்து வெளியில வந்த அலாவுதீன்ற பூதம் நான் தான். என்ன கிண்டலா? என்ன மடையன்னு நினைச்சியா? ஏதோ நீ சொல்றத நான் கேட்கிறேன்னு சொன்னேன். அதுக்காக நீ ஏதோ சொன்னாலும் நம்பிடுவேனா? ஐயோ உசூர், நான் சொல்றது அத்தனையும் உண்மை, சத்தியம். இப்ப நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் செய்ய கடமைப்பட்டிருக்கேன். என்ன சொன்னாலும் செய்வியா? கண்டிப்பா செய்வேன் உசூர். என்னால என்ன வேணாலும் செய்ய முடியும். இப்ப சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? அப்படியா? அப்படின்னா நான் எதுவுமே சொல்லாம ஏதாவது செஞ்சு காட்டு பாப்போம். இதோ ஒரு நொடியில செஞ்சு காமிக்கிறேன் உசூர். எப்படி உசூர்? யாரை ஏமாத்த பாக்குற? ஏதோ மேஜிக் வேலை கத்துட்டு வந்து அலாவுதீன் அற்புத விளக்குன்னு கதை விடுறியா? என்ன நம்ப வைக்கிறதுக்காக என் கண்ணை கட்டிட்டு புகையா மாதிரி சுத்தி காட்டுறியா? உசூர், உங்களை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு சொல்லுங்க. இல்ல எதை செஞ்சா நீங்க நம்புவீங்கன்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். அப்படியா? ஒண்ணு செய்ய, குள்ளமாயை காட்டி பார்க்கலாம். இதோ ஒரு நொடியில குள்ளமாயிடுறேன். இப்பவாது என்ன நம்புறீங்களா உசூர்? நம்புறேன். இப்ப எப்படி நீ பழையபடி வருவ? அது உங்க விருப்பம். நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்போ வருவேன். சொல்லலைனா சொல்ற வரைக்கும் இதே நிலைமையில உங்க கட்டளைக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அப்படியா? அப்படின்னா என்ன தொந்தரவு பண்ணாம கொஞ்ச நாளைக்கு இப்படியே இரு. சரிங்க உசூர். சரின்னு சொல்லிட்டு நீ இங்கே நின்னுட்டு இருந்தா நானே காலால மிதிச்சாலும் மிதிச்சிடுவேன். அந்த டேபிள் மேல போய் நில்லு. நான் சொல்ற வரைக்கும் சமத்தா அங்கே நிக்கணும். சரிங்க உசூர். அது அப்பா, நமக்கு ஒரு பிரச்சனை விட்டுது. ஐயோ ஐயோ, திரும்ப தேக்க ஆரம்பிச்சுட்டாரா? இவர் எப்ப இதை தேக்கிறது நிப்பாட்டுறது? நாம எப்ப விடுதலை ஆகிறது? ஐயோ.